செவ்வாய் குணமும் கிரகங்களின் சேர்க்கை பலன்கள். செயல்காரனான செவ்வாய் காலபுருஷனின் இலக்கணமும் புகன் என்று அழைக்கப்படுகிறார். குஜன் என்றால் சமஸ்கிருதத்தில் பூமியின் மகன் அல்லது நிலமகன் என்று பொருள். செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் ஆவார். இவர் மேஷம் மற்றும் விருச்சிகத்தை ஆட்சி செய்கிறார். இங்கே ஆட்சி என்பது சொந்த வீடு என்பதை விட செவ்வாய் தன் கதிர்களை பூமிக்கு சரிய விகிதத்தில் கொடுக்கும் இடம் என்பதே சரியானது. செவ்வாய் பற்றிய அறிவியல் விருத்தம். தற்கால அறிவியல் படி பூமியின் அளவை மற்றும் கட்டமைப்பை ஒத்த கிரகம் செவ்வாய் ஆகும். எனவே இவரை காலபுருஷனின் இலக்கணமாக முன்னோர்கள் வைத்தனர். சூரியனை சுற்ற செவ்வாய்க்கு கிட்டத்தட்ட பூமியை விட ஒரு ஆண்டு அதிகமாக எடுத்துக்கொள்கிறது. விண்வெளியில் சுற்றி வரும் மாசு மற்றும் விண்கற்கள் மற்றும் வால் நட்சத்திர தாக்குதல்கள் இருந்து பூமியை காப்பதால் இவரை தளபதி என்றும் முன்னோர்கள் வர்ணிக்கின்றனர். உடலில் சக்திக்கும் காரகம் வகிப்பது செவ்வாய். அதுபோலவே இயற்கையாக செவ்வாய் மனிதனின் இரத்தத்திற்கு காரகம் வகிக்கிறார். இரத்தம் என்பது எலும்பு மஜ்ஜையில் இருந்து உருவாகும் திரவம் ஆகும். இது கிரிய சக்தியை வெப்ப ஆற்றல் மூலம் உடலெங்கும் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. காலபுருஷனின் 1ஆம் வீடான மேஷத்தில் செவ்வாய் அதிக வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மையும் விருச்சிக என்னும் 8ஆம் இடத்தில் சற்று குறைவான இயக்கத்தன்மையை கொண்டிருக்கிறார். சூரியன் நெருப்பு கிரகம் எனில் செவ்வாய் இயற்கையிலே ஒரு அனல் கிரகம். சூரியன் நெருப்பை உண்டாக்கும் தன்மை கொண்ட இருந்தாலும் அந்த வெப்பத்தை கிரியா சக்தியாக மாற்றும் கிரகம் செவ்வாய் ஆகும். இதை நம் உடலின் செயல்பாடுகளை கவனித்து பார்க்க எளிதில் புலப்படும். சூரியனிலிருந்து கிடைக்கும் வெப்ப கதிர்கள் மூலம் பெரும் ஆற்றலை சேமிக்கும் தாவரங்கள் உண்ணும்போது உணவில் இருக்கும் சக்தி இரத்தத்தில் செவ்வாய் கலந்து மனிதனுக்கு இயக்க சக்தியை கிரியா கொடுக்கிறது. செவ்வாய் இரத்தத்தை குறிப்பதால் இவர் நம் இரத்த சம்பந்தமான உறவான சகோதர உறவை குறிக்கிறார். மேலும் செவ்வாய் பூமியின் நிலப்பரப்பை ஒத்த நிலப்பரப்பை கொண்டதால் செவ்வாய் காலி நிலத்தை குறிக்கிறார். செவ்வாய் ஒரு இயற்கை அசுப கிரகம். இவரின் தாரக ஒவ்வாமை கொடுக்கும் கிரகங்களான சனி, புதன், ராகு மற்றும் கேது ஆகும். சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் காரகத்துவத்தை சம அளவில் பாதிக்கிறார். இங்கே காரக ஒவ்வாமை என்பது பூமியில் வசிக்கும் மனிதர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். கேந்திரத்தில் செவ்வாய் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறும்போது ருச்சியோகம் ஏற்படுகிறது. ருச்சியோகம் என்றால் கூர்மையான அல்லது பிரகாசமான என்று பொருள். லக்கண கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அவரின் திருக்கோணத்தில் குரு, சூரியன் அல்லது சந்திரன் இருக்க ஜாதகர் தீர்க்கமான முடிவை, ஒரு குழுவை அல்லது ஒரு சமுதாயத்தை காக்கும் மற்றும் வழிநடத்தி செல்லும் தளபதி போன்ற ஆற்றல் பெறுவார். செவ்வாய் பிற கிரகங்கள் சேர்க்கை. குருவுடன் செவ்வாய் குருவின் தொடர்பை பெற செவ்வாயின் முரட்டுத்தனம் விலகி சாந்தம் பெறுகிறார். இங்கு குரு மனித மூளை எனவும் செவ்வாய் இயக்கம் மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவசரம் இல்லாமல் திடமான முடிவெடுத்து அதனை செயல்படுத்தவும் நிலை ஜாதகர் அடைவார். குருவுடன் சேர்க்கை அல்லது கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதனால் குருவின் காரணமான பொன் சேருதல் மற்றும் செவ்வாய்க்கு காரணமான நிலம்பரங்கள் வாங்கும் தன்மையை கொடுக்கிறார். சந்திரனுடன் செவ்வாய். சந்திரன் வீட்டில் கடகத்தில் நீசன் பெறும் செவ்வாய் தன் பலத்தை இழக்கிறார். எனவே செவ்வாய் காரத்துவமான வீரம், தைரியம், போர்க்குணம், வழிநடத்தி செல்லுதல் மற்றும் சகோதரம் போன்றவற்றை குறைவாகவும் அல்லது இல்லாமல் இருக்கும். நீச்ச செவ்வாயின் கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன் செவ்வாய் நீச்சத்தை பங்கம் செய்து குறிப்பிட்ட வயது பிறகு தன் காரத்துவத்தை ஜாதகரிடம் வெளிப்படுத்துவார். மேலும் சந்திரன் கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகத்தின் பயனாக தெளிவான மனமும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் பிரகாசிக்கும். ஆற்றல் ஏற்படும். விவசாயம், பால் பண்ணை, கலை தொழில் சிறக்கும். இதில் செவ்வாய் ஆசியம் உச்சம் பெற்று இருக்க மக்கள் முன்னிலை நல்ல பெயரை சம்பாதிக்கும் நிலையை தருகிறார். தனியுடன் சேரும் செவ்வாய் அல்லது சம சப்தவ பார்வை பெறும் செவ்வாய் அது காரகம் முழக்கப்பட்டு விபத்துக்களை, அறுவை சிகிச்சைகளை மற்றும் இயக்கி சீற்றங்களை உருவாக்குகிறார். அதுபோலவே சனியின் காரத்துவம் பாதிக்கப்பட்டு வறுமை, நாத்திகத்தன்மை, தொழிலாளர் போராட்டம், விஷத்தன்மை கொண்ட நோய்கள், தீவிரவாதம் மற்றும் நாத்திக சதி செயல்கள் அரங்கேறுவார். இந்த சேர்க்கையுடன் சுக்கிரன் சம்பந்தப்பட தவறான அல்லது முறையற்ற காதல் மற்றும்
காம எண்ணங்களில் ஜாதகரை ஈடுபடுத்துவார். ராகுவுடன் செவ்வாய் செவ்வாய் ராகுடன் சேரும்போது விபத்து, தைரியம் குறைதல், உடல் மெலிதல், இரத்த புற்றுநோய் மற்றும் சகோதர பங்கம் ஏற்படுத்துகிறார். குருவின் பார்வை அல்லது செவ்வாய் பாவக மாற்றம் சுகத்தை தரும். கேதுவுடன் செவ்வாய் கேதுவுடன் சேரும்போது நிலத்தகராறு மற்றும் வழக்கு, இரத்த சோகை, சகோதர கருத்து வேற்றுமை உண்டு பண்ணுகிறார். தீர்க்க முடிவில்லாமல் ஒரு செயலில் இறங்கி பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையையோ அமைப்பு ஏற்படுகிறது. புதனுடன் செவ்வாய் புதனுடன் சேர்ந்து சிந்தையில் குழப்பத்தையும், கல்வி தடை மற்றும் விதண்டாவாதம் செய்தல் மற்றும் பொய் பேசும் குணத்தை கொடுக்கிறது. புதன் பலம் குறைந்து செவ்வாயுடன் சேர தீவிரவாத இயக்கங்களில் சேரும் நிலையை ஏற்படுத்துகிறது. சுக்கிரனுடன் செவ்வாய் சுக்கிரனுடன் சேர அந்த செவ்வாய் அல்லது சுக்கிரன் ஆட்சி, உச்சம் அல்லது நட்பு பெற பிருகு மங்களம் யோகம் உருவாகிறது. இது பல அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் சொந்தக்காரராகவும் பங்களா மற்றும் கார் போன்றவை கொடுத்து சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சந்திரன் அல்லது சூரியன் தொடர்பை பெற அதிக காம உறவினை ஏற்படுத்தி வருகிறது. சூரியனும் சேரும் செவ்வாய் அஸ்தகம் பெறாமல் இருக்க ஆளுமை தன்மை மற்றும் செயல்திறன் அதிகரிக்க செய்கிறார். செவ்வாய் அஸ்தகம் அடைந்தால் அறுவை சிகிச்சை மற்றும் இரத்த இழப்பு கொடுக்கிறார். செவ்வாய் உபச்சய ஸ்தானமான 3, 6, 11 தனித்து இருக்க சுபத்தையும், கேந்திரம் மற்றும் திரிகோணம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று குரு, சந்திரன் மற்றும் சூரியன் தொடர்பை பெற நற்செயல்களை செய்கிறார். செவ்வாய் பதில் இக்பலம் பெறுகிறார். அவ்வாறு இருக்கும் ஜாதக அமைப்பு அரசியல் அல்லது அரசாங்க தொடர்பை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் தாக்கத்தை போக்கும் எளிய பரிகாரங்கள். செவ்வாய் காரகம் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் பாடுதல் அல்லது கேட்பதல், சிவ வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமை பைரவ வழிபாடும், மேலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை இரத்த தானம் செய்தாலும் மிகுந்த பலனளிக்கும்.